ஹலோ பசங்களா, வெல்கம் டு சைலம் சிபிஎஸ்இ 11th and 12th சேனல். எப்படி போகுது ப்ரிப்பரேஷன் எல்லாம்? நல்லா போகுதா? 11th நினச்சி ஓகே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னாலும் நினச்சிடாதீங்க. 12th கஷ்டப்பட்டு படித்தோம் சார், இனிமேல் அடுத்த வருஷம் 12th போய் 10th கஷ்டப்பட்டு படித்தோம், போர்டு எக்ஸாம் எல்லாம் எழுதி முடிச்சிட்டோம், இனிமேல் 12th போய் கஷ்டப்பட்டு படிக்கலாம், இந்த வருஷம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. அப்படின்னு நினைக்கிற யாராவது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஓகே, ஏன்னா நான் வந்து இன்னைக்கு பேச போகிறது வந்து 11th வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, 12th இம்பார்ட்டன்ட்னு எல்லாருக்குமே தெரியும், பட் 11th இஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டு, ஏன் சார் அது இம்பார்ட்டண்ட்டு அது சொல்லணும் இல்லை, சும்மா பேசக்கூடாது, ரீசன் சொல்லணும். 2 ரீசன் இருக்குது மெயினாக. ஒன்று, நீங்கள் 11th and 12th முடிச்சதுக்கப்புறம் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போனாலும் அங்கே 11th and 12th சிலபஸ் ஈக்குவல் வெயிட்டேஜ், ஆல்மோஸ்ட் 50-50 வெயிட்டேஜ் இருக்குது. அது ஒரு பாயிண்ட். ஓகே, நீங்கள் இனிமேல் காம்படிட்டிவ் எக்ஸாம் எதுவும் எழுத போகிற ஐடியாவே இல்லை அப்படின்னு வச்சா கூட நீங்கள் 11th ஒழுங்காக படித்தா தானே உங்களுக்கு 12th ஒழுங்காக படிக்க முடியும், 12th இருந்து நல்ல மார்க் எடுக்க முடியும். Yes, there is a strong connection between the 11th topics and the 12th topics. So அந்த கனெக்ஷனை பற்றி தான் இந்த செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க செஷனுக்கு போகலாம். அண்ட் பிஃபோர் கோயிங் டு த செஷன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான உங்களுக்கு தேவையான அகாடமிக் அண்ட் நான் அகாடமிக் கண்டென்ட் வந்து ரெகுலராக ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம கொடுக்குறோம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க. ஓகே, ஸோ கனெக்ஷனை பற்றி பேசும்போது கெமிஸ்ட்ரியை வந்து நம்ம 3 பார்ட்டாக பிரிக்கலாம்ல. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்குது, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்குது, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பற்றி பேச போகிறேன். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரினா என்ன? அதில் வந்து நியூமரிக்கல்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்கும், ஃபார்முலாஸ் நிறைய படிக்கணும். ஓகே, ஆனால் அதுலேயும் கான்செப்டுவலாக தான் நீங்கள் படிக்கணும், பை ஹார்ட் எல்லாம் வேலைக்கே ஆகாது. அப்போது நீங்கள் 12th போகும்போது அங்கே மெயினாக ஃபஸ்ட்டு 3 சாப்டரும் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி சாப்டர். சொல்யூஷன்ஸ் பாருங்க, யாரெல்லாம் இருக்காங்க. 3 சாப்டர் இருக்குல்ல. ஒன்று சொல்யூஷன்ஸ், இன்னொன்று எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, இன்னொன்று கெமிக்கல் கைனடிக்ஸ். இந்த 3 சாப்டரும் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி சாப்டர் தான். ஆனால் இந்த 3 சாப்டரையும் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக படிக்கணும்னா உங்களுக்கு தேவையான பேஸ் அது எங்கே இருக்குது தெரியுமா? அது இங்கே தான் இருக்குது பசங்களா. சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி, 11th ஃபர்ஸ்ட் சாப்டர். அது கூட இன்னொரு சாப்டர் கூட நான் ஆட் பண்ணுறேன், அதுதான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரியும் ரிடாக்ஸ் ரியாக்ஷனும் அது படிங்க, ஒழுங்காக படிங்க. அப்போ தான் 12th போய் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை ஸ்ட்ராங்காக படிக்க முடியும், நியூமரிக்கல்ஸ் எல்லாம் கான்ஃபிடென்ட்டாக பண்ண முடியும். அண்ட் ரிடாக்ஸ் ரியாக்ஷனுக்கு நேர ஒரு ரிலேஷன் இருக்குது 12th. அது வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷனுக்கும் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரிக்கும் இருக்கிற ஒரு தொடர்பு. இட்ஸ் எ கண்டினியூட்டி. ரிடாக்ஸ் ரியாக்ஷன் படித்து முடிச்ச உடனே நீங்கள் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி படிக்கலாம். இஃப் யூஆர் எ ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட், நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு நல்லா புரியும். ரிப்பீட்டர் ஸ்டூடெண்டாக இருந்தால் அவங்க வந்து 11th சாப்டர் அப்படியே, அதுக்கப்புறம் 12th சாப்டர் அப்படின்னு படிக்க மாட்டேன். அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? 11th 12th சாப்டருக்கு இடையில் ரிலேஷன்ஷிப் எங்கேயெல்லாம் இருக்கோ, கனெக்ஷன் எங்கேயெல்லாம் இருக்கோ, அதையெல்லாம் மோடியூல்ஸாக பிரித்து தான் படிப்பீங்க. அது மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆல் இந்தியா லெவலில் எந்த ஒரு ப்ரீமியர் கோச்சிங் சென்டர் ஆனாலும் சரி அதுதான் பண்ணுவேன். ஸோ அப்போ எல்லாரும் பண்ணுற ஒரு விஷயம் தெரியுமா? ரிடாக்ஸ் ரியாக்ஷனை படித்த உடனே எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி படிக்கணும், ஏன்னா கனெக்ஷன் இருக்குது. ஸோ அது வந்து மறந்துடாதீங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. அடுத்தது நம்ம இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பற்றி பேசும்போது ஒரே ஒரு சாப்டர் தான், நெக்ஸ்ட் ஒரு சாப்டர் இருக்குது 11th, பீரியாடிக் டேபிள். அதில் வந்து மாடர்ன் பீரியாடிக் டேபிள் இருக்கிற எல்லா ட்ரெண்டை பற்றியும் பேசுகிறோம். கரெக்டாக எல்லா ட்ரெண்டு, டாப் டு பாட்டம் என்ன ஆகும், லெஃப்ட் டு ரைட் என்ன ஆகும், சைஸு, அயனைசேஷன் எந்தால்பி, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் கெயின் எந்தால்பி, மெட்டாலிக் கேரக்டர், நான் மெட்டாலிக் கேரக்டர். எஸ், இதெல்லாம் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக படிச்சதுக்கப்புறம் நீங்கள் 12th போனால் அங்கே இருக்கிற எல்லா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சாப்டரும் வந்து உங்களால் கான்ஃபிடென்ட்டாக படிக்க முடியும்டா. அதில் சொல்கிற எல்லா கான்செப்டும் உங்களுக்கு ஈஸியாக ரிலேட் பண்ண முடியும். அது வந்து பி பிளாக்காக இருக்கலாம், டி அண்ட் எஃப் பிளாக்காக இருக்கலாம், கோஆர்டினேஷன் காம்பவுண்டாக இருக்கலாம். அண்ட் 12th டி அண்ட் எஃப் படிச்சுட்டு தான் நீங்கள் கோஆர்டினேஷன் காம்பவுண்டும் படிக்கணும், பிகாஸ் அங்கே நேரடியாக ஒரு கனெக்ஷன் வருது. ஸோ டி அண்ட் எஃப் படிச்சுட்டு தான் எங்கே போகணும், கோஆர்டினேஷனுக்கு போகணும், மறந்துடாதீங்க. அடுத்தது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இங்கே ஜிஓசின்னு போட்டிருக்கு. ஜிஓசின்னா ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆனால் 11th NCERTயில் அப்படி ஒரு சாப்டரே இல்லை. எஸ், ஆனால் ஒரு சாப்டர் இருக்குது. என்ன பேர்? பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. 11th ஆர்கானிக்கில் ஃபஸ்ட்டு சாப்டர். 11th ஹைட்ரோ கார்பனும் இருக்குது. ஆனால் நீங்கள் முதல்ல எது படிக்கணும்? அந்த பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கணும். அதைத்தான் நாம் ஜிஓசின்னு சொல்கிறோம். அந்த பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஹோமோலிசிஸ், ஹெட்ரோலிசிஸ், இன்டர்மீடியட்ஸ், கார்போகேட்டியோன், கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல்,
அதே மாதிரி எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட், இண்டக்டிவ் எஃபெக்ட், எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட், ஹைப்பர் கான்ஜுகேஷன், மெசோமெரிக் எஃபெக்ட், அரோமேட்டிசிட்டி, ஹக்கல் ரூல். எஸ், அதையெல்லாம் படிச்சுட்டு தான் நீங்கள் எது படிக்கணும், ஹைட்ரோ கார்பன் படிக்கணும். அண்ட் இந்த 2 சாப்டர் படிச்சதுக்கப்புறம் இதுதான் மொத்தம் பேசிக்கு. நீங்கள் இந்த வரும்போது எல்லா கான்செப்டும் நீங்கள் ஆல்ரெடி படித்த மாதிரியே இருக்கும். ஓன்லி உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேம் ரியாக்ஷன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக படித்தா போதும். மற்றபடி பேஸ் எல்லாமே 11th ஜிஓசியில் இருக்குது பசங்களா. ஸோ அதனால் 12th வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் மார்க் எடுக்க முடியலைன்னா அதுக்கு மெயின் காரணம் என்ன தெரியுமா, உங்களோட 11th ஆர்கானிக் பேஸ் இல்லைன்னு அர்த்தம். இஃப் யூ ஆர் ஸ்ட்ராங் அபவுட் 11th சாப்டர்ஸ், 12th மார்க் எடுக்கிறது ஜுஜுபி, ஒரு மேட்ரே கிடையாது. ஓகே, யூ கேன் ஈஸிலி என்ன பண்ணலாம், டாப்பராக வரலாம். ஸோ அதுக்கு பண்ண வேண்டியது என்ன, இப்போ நீங்கள் 11th ஸ்டூடெண்டாக இருந்தால் சீரியஸாக படிங்க. ஓகே, 11th and 12th தான். அப்போ 11th இருந்தே சீரியஸாக படிக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் 12th ஸ்டூடெண்ட் ஆகிட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், 11th இப்போ நான் மென்ஷன் பண்ண சாப்டர் இதில் ஏதாவது வீக்காக இருந்துச்சுன்னா, அது வந்து ஒழுங்காக படிக்கலைன்னா டைம் கிடைக்கும் போது உடனே அதை ரிவைஸ் பண்ணுங்க. 11th சாப்டர் அந்த ரிவைஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களோட 12th ப்ரிப்ரேஷனுக்கும் அது பூஸ்ட் தரும். இப்போ நீங்கள் ரிப்பீட்டராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், 11th சொன்ன அந்த சாப்டர்லாம் படித்து அதோட கனெக்ஷன் சாப்டர் படிக்கணும். ஓகே, ரேண்டமாக 12th ஒரு சாப்டர் 11th ஒரு சாப்டர் அப்படின்னு படிக்காமல் இந்த கனெக்ஷனை புரிஞ்சு படிக்க. ஸோ இது வந்து இந்த வீடியோ 11th ஆகட்டும் 12th ஆகட்டும் ரிப்பீட்டர் ஆகட்டும் 3 கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு யூஸ்ஃபுல் ஆகிற வீடியோ தான். ஸோ இந்த மாதிரி வீடியோ நமக்கு வந்து நம்ம சேனலில் வந்து ரெகுலராக கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதே மாதிரி என்ன பண்ணணும், வீடியோவை லைக் பண்ணணும். அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ், எஸ், அது வந்து நாங்கள் ரொம்ப மதிக்கிறோம். ஸோ அதனால் உங்களோட கமெண்ட்ஸ் படித்து தான் நம்ம வந்து அடுத்தடுத்து என்ன டிஸ்கஸ் பண்ணலான்னு கூட டிசைட் பண்ணுறேன். ஸோ அது நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் நிறைய பேர் கேட்குறாங்க, சைலம் இந்த வருஷம் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது, எஸ், சைலம் இந்த வருஷம் லாஸ்ட் இயர்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக எஸ் பண்ணுறாங்க. ஆன்லைன் மட்டும் இல்லாமல் ஆஃப்லைன்லேயும் கோச்சிங் கொடுக்குறாங்க பசங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிற கோர்ஸ் பேர் தலா ப்ரோ. அண்ட் தலா வந்து உங்களுக்கு தெரியும், இட்ஸ் அ 11th ப்ரோக்ராம். அண்ட் தலா ப்ரோ இஸ் அன் ஆஃப்லைன் ப்ரோக்ராம் பசங்களா. நீங்கள் கோயம்புத்தூர், திருநெல்வேலி, திருச்சி இந்த 3 இடத்துல சைலத்தோட ஹைபிரிட் சென்டரில் வந்து ஈவினிங் டைமில் ஸ்கூல் முடிச்சுக்கிட்டு வந்து டியூஷன் அட்டன் பண்ணலாம். என்ட்ரன்ஸ் ஓரியன்டட் டியூஷன் அட்டன் பண்ணலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஸ்கூல் டைம் முடிச்ச உடனே இதை அட்டன் பண்ணும்போது உங்களோட வீக்கெண்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறான், உங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணலாம், இல்லாட்டி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பண்ணலாம். ஸோ வீக்கெண்டில் கிளாஸ் இல்லை, வீக் டேஸில் தான் கிளாஸு. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பசங்களா. அதுதான் நம்ம தலா ப்ரோ. அண்ட் வி ஹவ் தளபதி பேட்ச் இஸ் அன் ஆன்லைன் ப்ரோக்ராம். உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி நீங்கள் இந்த ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். 12th சிலபஸ் வந்து ஒரு 6 months கூட நம்ம முடிக்கணும். அதே மாதிரி 11th சாப்டரோட ரிவிஷனும் இந்த ப்ரோக்ராமில் இருக்குது. ஸோ தட் என்ன பண்ணலாம், போர்டுக்கும் சூப்பராக மார்க் எடுக்கலாம். அதுக்கப்புறம் உடனே நீட்டு கிராக் பண்ணலாம். அந்த அளவுக்கு உங்களை எக்யூப் பண்ணுறது தான் இதில் வந்து இந்த ப்ரோக்ராம். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு சைலத்தோட கிராஷ் ப்ரோக்ராம் இருக்குல்ல, 12th எக்ஸாமுக்கு அப்புறம் கிராஷ் ப்ரோக்ராம், அந்த கிராஷ் ப்ரோக்ராமோட ஆக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கிரேட் இந்தியன் பேட்டில், நிறைய எக்ஸாம் சீரிஸ், எல்லா ஆக்சஸும் இதில் இருக்குது. எல்லா டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது என்கொயரிஸ் இருந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம். 8129000700க்கு கால் பண்ணுங்கள். அண்ட் தளபதியிலையும் இதே மாதிரி தளபதி ப்ரோன்னு சொல்லி நமக்கு ஒரு ஆஃப்லைன் ப்ரோக்ராம் இருக்குது. எகெயின் நான் சொன்ன மாதிரி நம்ம 3 சென்டர்ஸ், கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி, இந்த 3 சென்டர்ஸ்லையுமே ஸ்கூலுக்கு அப்புறம் ஈவினிங் டைமில் நீங்கள் போய் இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம் பசங்களாம். அண்ட் when it comes to repeater program, சைலத்தோட ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம்னா உங்களுக்கு தெரியும், சைலத்தோட ஹைப்ரிட் ப்ரோக்ராம் தான். அது வந்து சைலத்தோட ஆஃப்லைன் ரிப்பீட்டர் ப்ரோக்ராம் நம்ம மாரா பேட்ச். அதே மாதிரி ஆன்லைன் ப்ரோக்ராம் நம்ம வெற்றி பேட்ச். ஸோ ஆன்லைன் ப்ரோக்ராம் தான் வெற்றி பேட்ச், அதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஃப்லைன் ப்ரோக்ராம் வந்து மாரா பேட்ச். கிளாஸஸ் வந்து உடனே ஆரம்பிக்க போகுது பசங்களா. கிளாஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 25th May. ஓகே, ஸோ உடனே புக் பண்ணிக்கோங்க, உங்கள் சீட்டை புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது, சான்ஸ் கோட்டை விடாதீங்க. அண்ட் வி ஹாவ் அ ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் பசங்களா, சாட் எக்ஸாம். அந்த சாட் எக்ஸாமில் நீங்கள் எடுக்கிற மார்க்கை வச்சு உங்களுக்கு 100% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் சைலம் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட திறமைக்கு சைலத்தோட சப்போர்ட் தான் இது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சான்ஸை. எஸ், ஸோ அதோட கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் இந்த ஸ்லைடை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அதில் இங்கே கொடுத்துருக்கு. ஓகே, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ சைலம் வந்து இந்த வாட்டி என்னென்ன பண்ணுறோம், ஆஃப்லைன் ப்ரோக்ராம்ஸும் இருக்குது, ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸும் இருக்குது. ஆஃப்லைனில் 2 ப்ரோக்ராம் மெயினாக 11th and 12th பசங்களுக்கு, தலா ப்ரோ, தளபதி ப்ரோ. ஆன்லைனில்
நமக்கு வந்து தளபதி பேட்ச் இருக்குது. ஓகே, அண்டு ரிப்பீட்டர் ப்ரோக்ராமும் ஆன்லைனும் இருக்குது, ஆஃப்லைனும் இருக்குது. ஆன்லைன் ப்ரோக்ராம் வெற்றி, ஆஃப்லைன் ப்ரோக்ராம் மாறா. ஸோ அதுதான் சைலத்தோட இந்த வருஷத்தோட டீட்டெயில். யா பாருங்க பசங்களா, திஸ் இஸ் வாட் த லாஸ்ட் இயர் ரிசல்ட்ஸ். ஜேஇ ஆகட்டும், நீட் ஆகட்டும், சைலத்தோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாருங்க ஹையர் 700+ மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஜேஇயில் 99% மேலே எத்தனை பேர் இருக்குன்னு பாருங்க. ஸோ இது எதனால முடியுதுன்னா கண்டிப்பாக இது ஸ்டூடெண்ட்ஸோட ஹார்ட் ஒர்க்னால தான் முடியுது. பட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான சிஸ்டம் வேணும். எந்த மெட்டீரியல் படிக்கணும், எந்த மாதிரி கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும், அவங்களுக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டியான லெக்சர் கொடுக்கணும். ஸோ அந்த ஃபேக்கல்ட்டியோட லைனப், அதே மாதிரி மெட்டீரியலோட குவாலிட்டி, அதே மாதிரி கொஸ்டின்ஸோட செலெக்ஷன் எல்லாமே தான் ஒரு ரிசல்ட்டை உருவாக்குது. அதுக்கு எல்லாம் மேலே உங்களோட ஹார்ட் ஒர்க்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. நீங்கள் 11th ஸ்டூடெண்டாக இருந்தால் எஸ் இந்த வருஷம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு வருஷமே கிடையாது அப்படின்னு ஒரு இன்டென்ஷனே வேண்டாம். ஓகே, 11th 12th எல்லாம் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது, அதை பற்றிலாம் இன்றைக்கி வீடியோவில் பேசணும். ஸோ இதெல்லாம் ரியலைஸ் பண்ணி உங்களோட ஸ்டடீஸில் இப்போவே ஒரு சிஸ்டத்தை உருவாக்குங்க. இஃப் யூஆர் எ பார்ட் ஆஃப் சைலம் தென் சிஸ்டம் இங்கே இருக்குது. இஃப் யூ ஆர் நாட் எ பார்ட் ஆஃப் சைலம் அப்படின்னா நீங்களே வந்து ஒரு செல்ஃப் ஸ்டடி பேட்டர்ன் உருவாக்குங்க. அதை கன்சிஸ்டண்டாக ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, கண்டிப்பாக நமக்கு வந்து ஹையர் ரிசல்ட் எடுக்க முடியும் பசங்களா. ஸோ தட்ஸ் இட். உங்களுக்கு ஏதாவது என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் கால் டு திஸ் நம்பர் அண்ட் நம்ம கோர்ஸை பற்றி மற்ற டீட்டெயில்ஸை பற்றி எல்லாம் உங்களால் என்கொயரி பண்ணிக்கலாம் பசங்களா. ஸோ தட்ஸ் இட். இதுதான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண நினைச்சது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களோட ஃபீட்பேக் அறிகிறதுக்கு ஆர்வமாக காத்துட்ருக்கேன். ஸோ உங்களோட வியூஸ் அண்ட் உங்களோட சஜஷன்ஸ் எல்லாமே வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.